சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் வெளிவந்த சொர்க்கவாசல் திரைப்படத்தை பற்றி பார்க்கலாம். ஆர்ஜே பாலாஜி, செல்வராகவன், நட்டி, கருணாஸ், சானியா, பாலாஜி சக்திவேல் ஆகியோர் நடிப்பில் சித்தார்த் விஸ்வநாத் அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் சொர்க்கவாசல். அந்த படத்தோட கண்டென்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, பெரிய ரவுடியாக இருக்கக்கூடிய செல்வராகவன் அவர் மத்திய சிறையில் இருக்கார். அவர் அந்த சிறையவே தன்னோட மொத்த கண்ட்ரோலில் எடுத்து அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த சூழலில் தான் எந்த தப்பும் செய்யாமல் வீண் பள்ளியோட ஜெயிலுக்கு வராரு படத்தோட ஹீரோவான ஆர்ஜே பாலாஜி. போலீஸுக்கே கட்டுப்படாமல் இருக்கக்கூடிய அந்த செல்வராகவனை எப்படியாவது போட்டு தரணும் அப்படின்னு பிளான் பண்ணி போலீஸ் அதிகாரி பிளான் பண்ணுறாரு. அதுக்கு ஆர்ஜே பாலாஜியை பாடகாயாக யூஸ் பண்ண பிளான் பண்ணுறாரு. இப்படி யூஸ் பண்ணி செல்வராகவனை போட்டு தரலாங்களா இல்லையா, யார் போட்டு தரலாம், எப்படி போட்டு தரலாங்க அப்படின்றதான் படத்தோட மீதி கதை. மொத்தத்தில் படமாக எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் அந்த விரும்பாண்டி படத்தோட ஸ்க்ரீன் பேட்டர்ன் ஞாபகப்படுத்துகிற மாதிரி தான் ஒரு என்கொயரி மூலமாக ஒருத்தரும் சொல்ல திரைக்கதையை விரிகிற மாதிரி இருக்குது. அதே விரும்பாண்டி படத்தோட கிளைமாக்ஸ் வரக்கூடிய அந்த ஜெயில் கலவர சீக்வன்ஸ் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான கலவர சீக்வன்ஸும் இதில் இருக்குது. அதோடு சேர்த்து புதுப்பேட்டை, வடசென்னை இந்த படங்களில் வரக்கூடிய ஜெயில் சீக்வன்ஸும் ஞாபகப்படுத்துகிற மாதிரியான காட்சிகளோட ரொம்ப யதார்த்தமாக அழுத்தமாக வந்திருக்க படம் தான் இந்த சொர்க்கவாசல். இதில் ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பு மிக சிறப்பாக நல்லா இருந்தது. ஹீரோயின் அந்த கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஜெயிலுக்குள்ளே வந்தோடனே உள்ளே வந்தோடனே ஒரு 4 பேர் தூக்கிட்டு போய் அவர் ரேப் பண்ண ட்ரை பண்ணுற இடத்துல கதறி அழுகிறது, அப்புறம் ஒரு குத்து சண்டை நடக்கிற இடத்துல அடி வாங்கி கதறது, அப்புறம் ஒரு போலீஸ் அதிகாரி வெளியே கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மாவை பார்க்க வைக்கிற இடத்துல கதறி அழுகிறது, இந்த மாதிரி பல இடங்கள் ஆர்ஜே பாலாஜியோட நடிப்பு மிக சிறப்பாக நல்லா இருந்தது. அந்த ஜெயில் கலவர சீக்வன்ஸ் கூட ரொம்ப பரபரப்பாக ஓரளவுக்கு யதார்த்தமாக நல்லா பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் செல்வராவோட நடிப்பும் டெடிக்கேட்டாக நல்லா இருந்துச்சு. சில இடத்துல எங்கூரி இருக்கிற இடத்துல ட்ரெஸ் அவுக்க சொன்னோன்னே ட்ரெஸ் எல்லாம் அவுத்து போட்டு நிற்கிற மாதிரி அந்த மாதிரி செல்வராவும் டெடிக்கேட்டாக நடிச்சிருந்தாரு. இருந்தாலும் அந்த இடத்துல இன்னொரு வேற ஒரு கேரக்டர் நடிச்சிருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கவும் செய்யத்தான் செய்யுது. யதார்த்தமாகன்ற பேரில் சில இடங்களில் சின்ன தொய்வு இருக்கிறதாகவும் ஒரு ஃபீல் லைட்டாக இருக்க தான் செய்யுது. இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் கமர்ஷியல் எலமெண்ட்டோட சேர்த்து கொஞ்சம் இன்னும் ஃபீல் விட்டானா காட்சியில் வச்சு பண்ணியிருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஃபீல் இருக்குது. அப்புறம் கலவரம் நடக்கிற இடத்துல போலீஸ் அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணாமல் இருப்பாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. கிளைமாக்ஸ் அப்படியே சஸ்பென்ஸாகவே விட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீலும் தான் செய்யுது. இதெல்லாம் தவிர்த்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா சிறை சார்ந்த படங்கள் இதுவும் ஒரு யதார்த்தமான ஒரு படைப்பாக வந்திருக்கு. நன்றி, வணக்கம்.